தண்ணியில் மலத்தை கலக்கி வச்சவனுங்க என்ன பண்ணுவானுங்க எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் பார்த்து ஒரு முடிவு பண்ணணும். கிறிஸ்தவர் குடியிருக்கும் குடியிருப்பு கட்டிடத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த அராஜகம். திருமுல்லைவாயில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு முல்லை நகர் சோலைமேடு பகுதியில் வசித்து வருகிறார் பியூலா ஷாலினி பால். இவரது கணவர் சேவியர். இந்த குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவர்கள் கிறிஸ்தவரானதும் ஜெபிப்பதும் அக்கம் பக்கத்தை சேர்ந்த சிலருக்கு பிரச்சனையாக உருவாகியுள்ளது. ஜெபிப்பதை காரணம் காட்டி பல முறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திடீரென்று தான் குளிக்க பயன்படுத்தும் தண்ணீர் தனது சரீரத்தில் பல உபாதைகளை ஏற்படுத்தவே தண்ணீர் தொட்டியை ஆய்வு செய்ய சென்றபோது தண்ணீர் தொட்டி முழுவதும் மலம் கலந்து விடப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இது குறித்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு செயலருக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து திருமதி பியூலா ஷாலினி பால் வெளியிட்ட ஒரு காணொளி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் உண்மை தன்மை குறித்து தமிழ்நாடு காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும். மேலும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் அராஜகமானது. இதனை செய்தவர்கள் யாராயிருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை தவறு செய்தவர்களை அடையாளம் கண்டு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். இந்த காணொளி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை பகிரப்படட்டும். கிறிஸ்துவ நிமித்தம் இதுபோன்ற துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் வயோதிபர்களுக்கு தக்க பாதுகாப்பு கிடைக்க நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. என் பேர் பியூலா ஷாலினி பால். நான் இங்கே திருமலை வயலில் 4/12 ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன். இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க சுடுகாட்டில் வந்து வாட்ச்மேனாக இருக்கிறாரு. ஒரு பேர் பக்தா ஆகும். இது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஹவுசிங் இது சத்துணவில் வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க பேர் மலர். அவங்களுக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து ரொம்ப குடத்தில் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறேன்னா, நான் ப்ரேயர் பண்ணதுனால வந்து அவங்களுக்கு எந்த காரியமும் வாய்க்க மாட்டேன்னு தான். நான் ப்ரேயர் பண்ணதுனால அவங்க மாட்டேன்னு தான். அதனால என்னை பார்த்து இந்த ஆக மாட்டேங்குது. இவ இருந்து ஜெபம் பண்ணி என்னோட காரியத்தெல்லாம் இது பண்றா. அதனால நான் வந்து இங்க ப்ரேயர் பண்ணாதான் அவங்களது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதான். அதனால என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி மேலே என்னோட தொட்டியில வந்து அந்த மலத்தை கலக்கி அவங்க அது வந்து ரொம்ப நான் அந்த தெரியாம அந்த தண்ணியிலே நான் குளிச்சுட்டேன். பாத்திரமெல்லாம் கழுவி இருக்கேன். அந்த தண்ணியில குளிச்சு பாருங்க, கையில காலில் பாருங்க, எல்லா இடத்துலயும் ரேஷஸ் வந்து சொரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட. மூச்செல்லாம் பாருங்க எப்படி கத்து போச்சுன்னு, எல்லாம் உடம்பெல்லாம் ஊறி அரிச்சு இது பண்ணி. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் சர்ச்சில் கிறிஸ்டோபர் சர்ச்சில் போய் அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து நான் குளிச்சுட்டு மேலே போய் பார்த்தா மேலே பூரா மலமாக மிளக்குது. அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு முதல்ல நான் ஃபோன் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் வந்து அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் அசோசியேஷனில் போய் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவங்க வந்து இது பார்த்துட்டு அவங்க ஏதோ பெரிய டிவிக்கு வந்து இது பண்ணாங்க. டிவி ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து இது பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பெரிய பிரச்சனை, கிரிமினல், இது ரொம்ப பயங்கரமான கிரிமினல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இடத்த விட்டு காலி பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து அவன் வந்து கிரிமினல் கேஸில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். அவங்களால 17 கேஸ் இருக்கு. அவன் பேர் பாலா. நேற்றுக்கு வந்த அந்த ஆஃபீஸரு நெட்டில் பார்த்து அவனை வந்து இவன் பேர் பாலா தானே, அவங்க அப்பா பக்கத்து தானே, அவன் கூட 5 பேர் மர்டர் கேஸில் இருக்காங்களே, ஏன்னா அவங்க எல்லாம் மேலே வரானுங்க, 10-20 பேர் மேலே வரானுங்க, எல்லாம் சீட்டாடுறானுங்க, இது பண்ணுறானுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு. நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பயந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால் அசோசியேஷன் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப பயமா இருக்குது. தண்ணியில மலத்தை கலக்கி வச்சவனுங்க என்ன பண்ணுவானுங்க எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால நீங்க தான் பார்த்து ஒரு முடிவு பண்ணணும். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் அராஜகமானது. இதனை செய்தவர்கள் யாராயிருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை தவறு செய்தவர்களை அடையாளம் கண்டு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். இந்த காணொளி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை பகிரப்படட்டும். கிறிஸ்துவ நிமித்தம் இதுபோன்ற துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் வயோதிபர்களுக்கு தக்க பாதுகாப்பு கிடைக்க நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.